KLR ஃபோட்டோகிராஃபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். இந்த வீடியோவில் நீங்கள் முதல்ல ஒரு கேமரா வாங்கியிருக்கீங்க. இந்த கேமராவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேமராவுடைய செட்டிங்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம் ஒரு முறை செக் பண்ணோம் இல்லையா? செக் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினா தானே உங்களுக்கு தேவையான படங்களுக்கு அதை கரெக்டாக வரும் இல்லையா? இது நீங்கள் கேமரா வாங்கிட்டு முதல்ல பயன்படுத்தும் போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒரு கேமரா செட்டிங்காக இருக்கலாம். இல்லை நீங்கள் கேமரா வாடகைக்கு பயன்படுத்தாத இருந்தால் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த கேமராவில் வந்து இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு ட்ரிப் நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் இல்லை ஃப்ரெண்டோட கேமரா நீங்கள் பாரோ பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஒரு ட்ரிப் செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். சார் கேமராவை முதல்ல வாங்கி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய, நம்ம செக் பண்ண வேண்டிய சில செட்டிங்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேச போகிறேன். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், பிகினிங் டு எண்ட் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த கேமராவில் நான் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR ஃபோட்டோகிராஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். செக் திஸ் பிஃபோர் யூ ஸ்டார்ட் யூசிங் கேமரா அப்படிங்கிற இந்த வீடியோவில் முதல் பாயிண்ட்டை நீங்கள் என்ன பார்க்கணும் கேட்டிங்கன்னா, உங்கள் கேமராவை நீங்கள் ரீசெட் பண்ண வேண்டும். ஃபேக்ட்ரி செட்டிங்கு கேமராவை எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு நீங்கள் கேமராவுடைய டூல்ஸ் மெனு இருக்குது பார்த்தீங்களா, செட்டிங்ஸ் மெனு, அதில் போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ரீசெட் தி கேமரா செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ரீசெட் கேமரா அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஒரு சில கேமராஸில் வந்து மெனு கண்ட்ரோல்ஸ் கூட நீங்கள் தனியாக நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. என்ன கேமரா நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அந்த கேமரா என்ன பண்ணிக்கோங்க, ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி செட்டிங்கு கேமரா வந்துடும். இது கிட்டத்தட்ட வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் உள்ள எல்லா விஷயமும் அதில் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேமரா நீங்கள் ரீசெட் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் டேட் அண்ட் டைம் இல்லையா, அதை நீங்கள் ரீசெட் பண்ணணும். நீங்கள் இல்லையா, நார்மலாகவே நிறைய கேமராஸில் வந்து நீங்கள் கேமரா ரீசெட் பண்ணும்போது இமீடியட்டாக அது டேட் அண்ட் டைம் ரீசெட் பண்ணுற சொல்லி கேட்கும். இல்லைட்டா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த டேட் அண்ட் டைம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எங்க கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோனுடைய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸில் எந்த நேரத்தில் எத்தனை மணிக்கு இந்த படத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கோங்க, டேட் அண்ட் டைமை நீங்கள் ரீசெட் பண்ணிக்கோங்க. அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, காப்பிரைட் செட்டிங்ஸ். காப்பிரைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃபர் நீங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பேரில் அந்த காப்பிரைட் இருக்கணும் இல்லையா? அதனால் கேமராக்குள்ளே பயன் பண்ணிக்கோங்க. காப்பிரைட் செட்டிங்ஸை போய் உங்களுடைய நேமை அதில் கீ இன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைல் நேம் அவர் ஃபைல் நம்பர் இங்கே பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு உங்களுக்கு ஃபைல் நம்பர்ஸ் எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சீக்வென்ஷியலாக வேணுமா, ரீசெட் ஆகணுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுடைய பேரோட இனிஷியலை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து KL ராஜா பன்சிங் அப்படின்னா KLR போட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நம்பர் வர மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய கேமராவில் நான் செட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நீங்களும் அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஃபைல் நம்பரை வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு பொருத்தமாக இருக்க மாதிரி உங்கள் பேர் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். அடுத்தபடியாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை கேட்டிங்கன்னா, கேமரா இருக்கக்கூடிய டயாப்ட்ரிக் செட்டிங்ஸ் பார்த்தீங்களா, வியூ ஃபைண்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி வீல் இருக்குது பாருங்கள், அந்த டயாப்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டை உங்களுடைய கண்ணினுடைய விஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, அதை சரி பண்ணி இங்கே செட் பண்ணிக்கோங்க. கேமராவில் வியூ ஃபைண்டரில் பார்த்து நீங்கள் படம் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கேமரா எடுத்து உங்கள் கண்ணில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த வீல் என்ன பண்ணுங்கள், ஸ்லைட்டர் ரொட்டேட் பண்ணுங்கள். மேபி உங்கள் கண்ணில் வந்து ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் பவர் வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த டயாப்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு சரி பண்ணிடும். அப்போ அந்த வியூ ஃபைண்டர் உங்களுக்கு பளிச்சுன்னு ஷார்ப்பாக கிளியராக தெரியும். ஆக்சுவலாக அடுத்தபடி நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இமேஜ் குவாலிட்டி இல்லாட்டி வந்து ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, நீங்கள் வீடியோ எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலுமே உங்களுடைய ஃபைலுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும், இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்கணும், அதனுடைய சைஸ் எப்படி இருக்கணும், நீங்கள் ரால் எடுக்க போகிறீங்களா, JPGயில் எடுக்க போகிறீங்களா, ஃபுல் ஹெச்டியில் வீடியோ ஷூட் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி 4Kயில் ஷூட் பண்ண போகிறீங்களா, இதெல்லாம் நம்ம முதல்ல செட் பண்ணணும் இல்லையா? இது எங்கேயாவது ஒரு மினிமம் ஆடியன்ஸு குவாலிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா எடுக்கக்கூடிய படங்கள் பூராவே பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் குவாலிட்டியாக இருக்கும் இல்லையா? அதனால் என்ன பண்ணிக்கோங்க, இமேஜ் குவாலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து ஹை ரெசல்யூஷன் JPGயாக செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ எடுக்க தான் சேனல் பிடிக்கும், நீங்கள் FHDன்னு சொல்லக்கூடிய ஃபுல் ஹெச்டி பார்த்தீங்களா, அந்த ஃபார்மேட்டில் வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் 4K வேலாம் ஷூட் பண்ணுறதுனா நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் குவாலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல செட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு கண்ட்ரோல். அடுத்தது பீப் சவுண்ட் அப்படின்னா ஷட்டர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு வேரியேஷன்ஸ் வரும்போதும் கேமரா வந்து பீப்னு சத்தம் போட்டே இருக்கும். உங்களுக்கு சில அந்த சத்தம் ஒரு நியூசன்ஸாக இருக்கும் இல்லையா? அதனால் அது வேண்டாம் நினச்சிங்க அப்படின்னா பீப் சவுண்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது உங்களுக்கும் இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கும், உங்களை சுற்றி உள்ளவங்களும் இரிட்டேஷனாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பேர்ட் ஃபோட்டோகிராஃபியில் பட்டதாக இருந்துச்சுன்னா பீப் சவுண்ட் இல்லாமல் இருக்கிறது எப்பவுமே நல்லது. ஆக்சுவலாக அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ISO அப்படிங்கிறது எக்ஸ்போஷரில் ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ISO நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கில் பயன்படுத்துறதா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரேஞ்சை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நாய்ஸ் கொஞ்சம் குறைவாக வரக்கூடிய நாய்ஸை கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஒரு லெவல் உள்ள ஒரு ISO வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ISO நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 100லேருந்து 1600 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி செட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும் கேமரா என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ISO மாற்றி படம் எடுத்து ஒரு அழகான
ஒரு பிரைட்னஸ் இருக்க மாதிரி ஒரு படங்களை வந்து கேமரா உங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கும். அதனால் 100 to 2600 கொஞ்சம் ஐடியலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபோக்கஸ் மோட் செட்டிங் எடுத்தது முக்கியமானது. நீங்கள் ஸ்டில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, உங்கள் சப்ஜெக்ட் மூவ் பண்ணல, உங்கள் கேமராவும் மூவ் ஆகலை அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் மோட் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சிங்கிள் ஷாட் ஃபோக்கஸ் வச்சுக்கலாம். அதாவது ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் சிங்கிள் ஷாட்னு சொல்லி கேனலில் சொல்லுவாங்க, ஏஎஃப்எஸ்ன்னு சொல்லிட்டு சோனியில் சொல்லுவாங்க, நிக்கான்லையும் சொல்லுவாங்க. ஸோ ஏஎஃப்எஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது சப்ஜெக்ட் மூவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் மூவ் பண்ணிச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் கண்டினியூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஷூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் கண்டினியூஸ் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் சென்சார் பாயிண்ட் செலெக்ஷன். இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரர்லெஸ் கேமரா வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஹோல் ஃப்ரேம் இல்லையா, அந்த ஃபுல் ஃப்ரேம் ஆல் பாயிண்ட் ஃபோக்கஸ் சொல்லி சொல்லுவாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு வைட் ஜோன் ஃபோக்கஸ் இல்லை வைட் ஏரியா ஃபோக்கஸ் அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுடைய என்டையர் கேமராவுடைய அந்த வியூ ஃபைண்டர் இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்களா எல்லாமே உங்களுக்கு ஃபோக்கஸ்க்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ உங்கள் சப்ஜெக்ட் வந்து அந்த ஃப்ரேமுக்குள்ள எந்த இடத்துல இருந்தாலுமே கிளியராக உங்கள் கேமரா ஃபோக்கஸ் பண்ணிடும். அதையும் தாண்டி நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஒரு அனிமல் எடுக்கிறீங்க, ஒரு பேர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்கள் செட்டிங்ஸை போயிட்டு இந்த ஃபேஸ் டிடெக்ஷன் அண்ட் ஐ ஃபோக்கஸ் பார்த்தீங்களா அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக அதுக்குள்ள செலெக்ஷனை போய் நீங்க பீப்பிள் ஷாட்டுக்கு டிஃபால்ட்டா செட் பண்ணிக்கோங்க. ஹியூமன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செட் பண்ணிக்கோங்க. சோ தட் வந்து நீங்க பீப்பிள் எடுக்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்கா கேமரா என்ன பண்ணும், அந்த ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஹியூமன் சப்ஜெக்ட் அது ஃபோக்கஸ் கிளியரா பண்ணிடும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்க எடுக்கக்கூடிய படங்கள் வந்து ஹியூமன் சப்ஜெக்ட் இல்ல, அனிமல் இல்ல, பேர்ட்ஸ்லாம் இல்ல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்க அந்த ஃபேஸ் டிடெக்ஷன் ஐ டிடெக்ஷன் பார்த்தீங்களா அதை நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். KLR த ஃபோட்டோ குரு சேனல்ல உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 320க்கும் அதிகமான வீடியோக்கள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயம் தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப பயனுள்ளதாக இருப்பதை நினச்சிங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே உள்ள சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை அழுத்தி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து KLR த ஃபோட்டோ குரு சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரேம் ரேட்டை நம்ம செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ரேட்ஸ் அப்படின்னா ஷட்டர் பட்டன் நீங்கள் ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா எத்தனை ஃபோட்டோ எடுக்குது, அதுதான் வந்து ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இது நீங்கள் எடுக்கக்கூடிய சப்ஜெக்டோடைய நேச்சர், அதனுடைய மூவ்மெண்ட், அதனுடைய ஸ்பீடை பொறுத்து நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு பேர்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க அப்படின்னா பேர்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் 20 ஃப்ரேம்ஸ் per செகண்ட்ஸ் அந்த மாதிரி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 12 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்போது கேமரா ஆன் பண்ணி கேட்டிங்கன்னா ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு செகண்டுக்கு 12 படம் இருக்கும், ஒரு செகண்டுக்கு 20 படம் இருக்கும். அப்போ அமேசிங்கான ஒரு சூப்பரான அருமையான ஒரு எக்ஸ்பிரஷன் உள்ள ஷார்ட்ஸ் நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ஃப்ரேம் ரேட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வீடியோ பண்ணுற சமயத்துலேயும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஃப்ரேம் ரேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது நார்மலாக நம்மளுடைய ஃப்ரேம் ரேட் அப்படிங்கிறது 24 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் அப்படிங்கிற வரைக்கும் 25 இருக்கும். ஆக்சுவலாக இது டிஃபால்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேம் ரேட்டாக கூட நீங்கள் செலக்ட் பண்ணி இதெல்லாமே டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்து இதெல்லாம் அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகேங்களா, குட். அடுத்தது இங்கே வீடியோ ஷூட் பண்ணும்போது ஆடியோ ரெக்கார்டிங் லெவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம கரெக்டாக செட் பண்ணணும். ஏன்னா சில சமயத்தில் உங்களுடைய ஆடியோ ரெக்கார்டிங் லெவல் எடுத்துகிட்டு நீங்கள் மேக்ஸிமத்தில் வச்சிங்க வச்சுக்கோங்களேன், அந்த ஆடியோ வந்து ரொம்ப நாய்ஸியாக ரெக்கார்ட் ஆகும். சொல்லப்போனால் வந்து அது ஆடியோ வந்து கிளிப் ஆகும் சொல்லுவாங்க. அதாவது அந்த ரேஞ்சை தாண்டி உங்களுக்கு அதிகமான முறையில் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளோ அது தெளிவாக இருக்காது, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க, ஆடியோ லெவல் எடுத்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சோனி கேமரா யூஸ் பண்ணுறேன். இந்த சோனி கேமராவில் ஆடியோ ரெக்கார்டிங் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்து ஒரு 4ல் வச்சிருப்பேன், இல்லாட்டி 5ல் வச்சிருப்பேன், அவ்வளோதான். 10லையோ 15லையோ 20லையோ வைக்க மாட்டேன் ஆக்சுவலாக. ஸோ ஒரு 5க்கு கீழே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் நாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அதிகமாக உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகாது. நான் பேசுகிறது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். அப்போ வந்து ஆடியோ கேட்கும் போது ரொம்ப கிளாரிட்டியோட ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆக்சுவலாக. இது நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். அடுத்த முக்கியமான செட்டிங் வந்து கலர் ஸ்பேஸ். கலர் ஸ்பேஸ்னு ஒரு செட்டிங் உங்களுக்கு கேமரா ஷூட்டிங் கண்ட்ரோலில் இருக்கும். அங்கே போய் என்ன பண்ணிக்கோங்க, கலர் ஸ்பேஸ் வந்து sRGB அப்படிங்கிற விஷயத்தை செட் பண்ணிக்கோங்க. sRGB அப்படிங்கிறது சிம்பிள் RGB கலர்ஸ். இதுவே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கலர் வேரியேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ பிரைமரி கலர்ஸில் RGBன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ரெட்டில் ஒரு 256, க்ரீனில் ஒரு 256, அப்புறம் ப்ளூவில் ஒரு 256, 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 256 × 256 × 256. ஸோ many permutation காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கலர் ரேஞ்சோட அந்த படத்தில் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகி வரும். அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். Adobe RGB அப்படிங்கிறத நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ sRGB அப்படிங்கிறதே நமக்கு நார்மல் பர்பஸுக்கு, ஜென்ரல் பர்பஸ் ஃபோட்டோகிராஃபிக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது ஒயிட் பேலன்ஸ். ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் படத்தில் வந்து வண்ணங்கள் கரெக்டாக வர வேண்டும், கலர்ஸ் கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு கண்ட்ரோல். மேபி நிறைய கேமராவில் ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸ் போட்டு டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன லைட் சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியல, அதை பற்றி ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ AWBன்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸ் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள்
அவுட்டோரில் நீங்கள் வந்து நல்லா வெயில் அடிக்கும் எடுத்தீங்கன்னா சன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மாதிரி லைட்டிங் கண்டிஷன் அடிக்கலாம் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் பேசுறது வந்து டிஃபால்ட் செட்டிங் பற்றி பேசிட்டு இருக்கேன். டிஃபால்ட்டை பொறுத்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆட்டோமேட்டிக் பட் பேலன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிக்சர் ஸ்டைல் இல்லை வந்து செட் பிக்சர் கண்ட்ரோல் நிக்கானில், அப்புறம் கிரியேட்டிவ் ஸ்டைல் அப்படிங்கிறது சோனியில். இது எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ஸ்டாண்டர்டில் செட் பண்ணிக்கோங்க. அங்கே போய் நீங்கள் விவிடோ, லேண்ட்ஸ்கேப்போ, போர்ட்ரேட்டோ அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ண வேண்டியதில்லை. டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் இருக்கட்டும். சப்போஸ் நீங்கள் போர்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே போய் என்ன பண்ணிக்கோங்க, போர்ட்ரேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. லேண்ட்ஸ்கேப் நீங்கள் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா அங்கே போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் லேண்ட்ஸ்கேப் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம செட் பண்ண வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, ஷூட் வித்அவுட் SD கார்டு ஆர் மெமரி கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது கேமராவில் கார்டு போடாமல் இருந்தால் கூட நம்ம படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக அதை எனேபிள் பண்ண வேண்டாம். ஓகே, அது ஒரு முக்கியமான விஷயம். அதையும் தாண்டி உங்களுடைய கார்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா, அது புது கார்டாக இருந்தால் கூட என்ன பண்ணிக்கோங்க, அதை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் என்ன கேமராவில் போட்டு ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. அப்போ கார்டு வந்து டோட்டலாக ரெஃப்ரெஷ் ஆகிடும். அது பேட் செக்டர் எல்லாமே உங்களுக்கு காணாமல் போயிடும். அப்போ புது கார்டு மாதிரி இந்த கார்டு மாறிடும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நிறைய பேர் பண்ண தவறக்கூடிய விஷயம். அட்வான்ஸ் DSLR கேமராஸ் அண்ட் அட்வான்ஸ் மிரர்லெஸ் கேமராஸ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் மோட்ஸ்ல வந்து C1, C2, C3 இல்லை 1, 2, 3 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது என்ன கேட்டிங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்போஷரை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அதை அந்த 1, 2, 3 தனித்தனி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே போய் அதை நீங்கள் ரீசெட் பண்ண வேண்டும். ஏன்னா ஏர்லியராக வேறு யாராவது வேற ஒரு செட்டிங்கை சேவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களை நீங்கள் C1, C2, C3 வந்து அந்த செட்டிங்கில் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அவர் என்ன செட்டிங்கை சேவ் பண்ணாரோ அதான் அதில் இருக்கும். ஆக்சுவலாக அதனால் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து இந்த C1, C2, C3 முதல்ல என்ன பண்ணிக்கோங்க, ரீசெட் பண்ணிட்டு அதை எம்டி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த செட்டிங்கை நீங்கள் C1ல நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க, C2ல பண்ணுறீங்க, C3ல பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் இஷ்டம். அப்புறம் கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது கேட்டிங்கன்னா, உங்கள் கேமராவுடைய ஃபர்ம்வேர் வெர்ஷன், கேமராவுடைய வெர்ஷன் என்ன, அதனுடைய ஃபர்ம்வேர் வெர்ஷன் செக் பண்ணி பாருங்க. அது லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கா அப்படின்னு பாருங்க. சப்போஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனாக இல்லை அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷனாக இதில் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது அந்தந்த பிராண்டினுடைய வெப்சைட்டில் போய் உங்களால் அதை பண்ண முடியும். இது கஷ்டமான வேலையே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ எல்லா கேமராவுடைய ஃபர்ம்வேரையும் நம்மளால் அப்டேட் பண்ண முடியாது. ஸோ எந்தெந்த கேமராவுக்கு உடைய அப்டேட்ஸ் வந்திருக்கு, எந்தெந்த கேமராவை அதுக்கு எலிஜிபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சைட்டில் போனால் தெரியும். அப்படி போய் பார்த்து என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் கேமராவுடைய ஃபர்ம்வேர் என்ன பண்ணிக்கோங்க, லேட்டஸ்ட்டாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலாக இவ்வளோ தாங்க, இவ்வளோ விஷயம் தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது. ஆக்சுவலாக ஒரு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி, கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ண வேண்டிய சில முக்கியமான சில கண்ட்ரோல்ஸ் அண்ட் முக்கியமான சில செட்டிங்ஸ். ஆக்சுவலாக மெனூஸ் அண்ட் செட்டிங்ஸ் அந்த கேமரா அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ட்ரோலில் வரணும் அப்படின்னா அந்த கண்ட்ரோல்ஸை நம்ம கண்ட்ரோல்ஸ்குள்ளே கொண்டு வரணும். அதுக்காக அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பல சமயத்தில் என்னுடைய மாணவர்களாகட்டும், ஆக்சுவலாக நான் மீட் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆகட்டும், அவங்களாம் இந்த மாதிரி தெரிந்தோ தெரிந்தாமலும் சில விஷயங்களை வந்து செய்வாங்க. அவங்கள்ட்ட நான் பல முறை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதே மாதிரி பல விஷயங்களை என்னுடைய வகுப்புகளில், என்னுடைய கோர்சஸில், ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமி சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நடத்தக்கூடிய கிளாஸஸில் இதை விட இன்னும் டீப்பாக இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து எங்களுடைய மாணவர்களோட நான் ஷேர் பண்ணுவேன். ஆக்சுவலாக ஸோ இதையும் தாண்டி பல விஷயங்கள் ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு கம்போசிஷன் பொறுத்தளவுக்கு, பேசிக் கேமரா கண்ட்ரோல்ஸ் பொறுத்தளவுக்கு, அண்ட் பேசிக் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தளவுக்கு, அட்வான்ஸ் ஃபோட்டோகிராஃபி, அட்வான்ஸ் ஸ்டுடியோ லைட்டிங் ஃபோட்டோகிராஃபி, போஸ்ட் ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு என்னுடைய ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வீக்கெண்ட் கோர்சஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. பேசிக் கோர்சஸ் இருக்குது, வீக்கெண்டில் அட்வான்ஸ் கோர்சஸ் இருக்குது, ஒன்லி ஆன் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ். ஓகே, அதில் நீங்கள் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் படிக்கலாம். உங்களுடைய நாலேஜ் லெவலில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அட்வான்ஸ் ஃபோட்டோகிராஃபியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டுடியோ லைட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது, ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி டெக்னிக்ஸ், அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ், பேசிக்ஸ் இன் அட்வான்ஸ், ஆல்பம் டிசைனிங் அப்படின்னு சொல்லிட்டு யூ நேம் இட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபியில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஒரு முழுமையான சரியான தகவலோட ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும் நினைச்சிங்க அப்படின்னா என்னுடைய வகுப்புகளில் நீங்கள் வந்து சேர்ந்து பயன்படுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நேரடி வகுப்புகளில் உங்களால் கலந்து கொள்ள முடியாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறீங்க, உங்களால் வந்து என்னுடைய வகுப்புகளுக்கு நேரடியாக வர முடியல அப்படின்னா ஸோ நிறைய சமயத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 3 அல்லது 4 செஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 முறை 4 பேட்சஸ் நான் வந்து ஆன்லைன் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறேன். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட தொடர்பில் இருக்கலாம். நான் நடத்தக்கூடிய வகுப்புகளில் நீங்கள் சேர்ந்து பயன்பெறலாம். இதையும் தாண்டி என்னால் ரெகுலர் கிளாஸஸ்க்கு வர முடியாது, 15 நாள் 10 நாள் என்னால் அலோகேட் பண்ணி ஃபோட்டோகிராஃபி படிக்க முடியாது, ஒரு 2 days 3 days 4 days உங்களோட வந்து கண்டினியூஸாக இருந்து ஏதாவது படிக்க முடியுமா, 1-to-1 கிளாஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் சார். அப்படின்னா எஸ், தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ உங்களுடைய டைம் எப்படி இருக்குது, உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட ஆர்வம் எப்படி இருக்குது, நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி சில கோர்சஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்து அதன் மூலம் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லீப் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் படித்து அனுபவபூர்வமாக தெரியக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு 6 மாதத்தில் தெரிஞ்சுக்கலாம், ஒரு வருஷத்தில் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபியில் என்னுடைய வகுப்புகளில் உங்களுக்கு நிச்சயமாக அந்த அனுபவம் ஏற்படும். ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபி படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய வகுப்புகளில் நான் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். மறக்காமல் என்னோட வகுப்புகளை சேர்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.